ஆன்மீக அரண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனின் லீலைகள் எண்ணற்றவை. அதில் அதிகம் பகிரப்படாத, அதிகம் பேசப்படாத லீலைகளுள் ஒன்று தகப்பன் சாமி திருவிளையாடல். சுவாமிமலை கோயிலின் பின்னணியில் அமைதியான சூழலில் இந்த நிகழ்வு நடக்கிறது. முருகன் ஒரு குருவாக மாறி தன் தந்தையின் காதில் மந்திரத்தை ஓத, சிவபெருமான் ஒரு சீடனைப் போல பணிவுடன் அதை கேட்கிறார். பராசக்தி தேவி மற்றும் தேவர்கள் இந்த அரிதான காட்சியை கண்டு வியப்புடனும் பக்தி உணர்வுடனும் பின்னணியில் நிற்கிறார்கள். ஒரு சிறுவன் ஈசனுக்கு குருவாக மாறிய இந்த உணர்ச்சி பூர்வமான தார்மீக முக்கியத்துவம் வாய்ந்த காட்சி பார்ப்பவர்களை நிச்சயம் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும். முருகன் சிவனுக்கு அப்படி என்னதான் உபதேசித்தார்? சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த அந்த அற்புதமான தருணம்தான் இது. பிரம்மன் அறியாத இரகசியத்தை ஒரு சிறு குழந்தையாக இருந்து உலகிற்கு உணர்த்திய முருகனின் ஞானத்தை நாம் நிச்சயம் போற்ற வேண்டும் அல்லவா? பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்தபோது சிவபெருமான் அங்கே வந்து, பிள்ளாய், உனக்கு மட்டும் அதன் பொருள் தெரியுமா என்று கேட்டார். உடனே முருகன் முறைப்படி சீடனாக அமர்ந்து கேட்டால் உபதேசிப்பேன் என்று கூறி தன் தந்தைக்கே குருவாக மாறி உபதேசம் செய்தார். தந்தையே ஆனாலும் தர்மத்தின்படி குருவினிடத்தில் அமர்ந்து ஞானம் வழங்கிய இந்த தகப்பன் சாமி லீலை மிகவும் அற்புதமானது. இதை போன்று நிறைய முருகனின் லீலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.